உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுன ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக கொண்டு லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள், நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்கிற மிதுன ராசி வரை, மீனராசியிலிருந்து மிதுன ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய 9வது ஸ்தானம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானம் வரை பயணம். அப்போ எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னாக்க, உங்களுடைய லாபங்கள் பெருகும், தொழிலிலே முன்னேற்றமும் தைரியமும் கிடைக்கும். என்ன செஞ்சாலும் தொழில் நிமித்தமாக லாபத்தை கூடுதலாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்வீர்கள். சனி வக்கரகதியிலே 9ஆம் இடத்தில் இருப்பார். செவ்வாய் தொழிலுக்குரியவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். இந்த வக்கரகதியான இந்த செவ்வாயுடைய சனியுடைய வீட்டை தான் பார்ப்பார். இந்த செவ்வாய் மகர ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அது லாபத்தை ஈட்டி விட வேண்டும் என்ற எண்ணம் அழகாக இருக்கும். லாபத்துக்குரியவன் அப்படிங்கிற சுக்கிரன் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயெல்லாம் பார்க்கப்படுவார். அப்போ செவ்வாயின்னா அங்காரகன் அர்த்தம். அங்காரகனுடைய முக்கியத்துவம் என்னது? முருகனின் வழிபாடு. இந்த வாரத்தில் முக்கிய வழிபாடாக 4ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு தேய்பிறை சஷ்டி விரதம் இருப்போம். அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடும். இந்த கடன் நீக்கிறதுக்கு அஸ்வினியும் செவ்வாயும் சஷ்டியும் சேர்ந்து விட்டால் இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. கடன் தீக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நாள் ஆகிடும். ஏதாவது கொஞ்சமான மனசில் முருகனை உருகணும். கந்தனை அப்படி பற்றிடடா அப்படிங்கிறார். அப்படி கந்தனை பற்றிடனா அப்படின்னு சொல்லும்போது அப்படி காலை பிடிச்சிக்கணுமா, பிடிச்சிட்டு முருகனை வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் எல்லாம் கவுத்து விடு, எனது நிலை உயரும் போது உனது கோவில் மலரும் அப்படின்னு சொல்வார் இல்லையா? அந்த வரிகளை மனதில் வச்சுக்கோங்க. எனது நிலையை உயர்த்தி கூடப்பா அப்படின்னு அப்படி கண்ணில் தண்ணியோடு கேட்கணும். அப்போ 6வது திதியான சஷ்டி உங்களை வாழ்விக்க வருகிறார் முருகப்பெருமான்னு மனசில் கொண்டு வாருங்கள். அடுத்திருக்கு 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் வர்றார். ஆடி கிருத்திகாய் வர்றார். அதே செவ்வாய்
நமக்கு முக்கியமான ஆள், லாபத்துக்குரியவன். அவர் வரும்போது எப்படி பண்ணுறார் பாருங்க, 6 முகங்களை ஒரு முகமாய் மாற்றியது தான் கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா? அப்படி அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும், என்னெல்லாம் நமக்கு கவலை இருக்கும் வாழ்க்கையில், கல்யாணம் ஆகலை, குழந்தை வரலை, வீடில் நடக்கலை, வாகனங்கள் சரியாக இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமே காணலை, எங்கேயுமே சிக்கல், இப்படி இருக்க குறைகள் எல்லாத்தையும் அப்படி சேர்த்து ஒரு முகமாக வச்சு முருகன்கிட்ட வச்சிடணும். தேனால் அபிஷேகம் நல்லா கண்குளிர காண்றது பண்ணால் முருகனின் அருளால் எல்லாம் சரியாக போடுன்றது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றி, லாபம். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசின்னு ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி, பெருமாளை வணங்குறது. பாப மூட்டை சுமந்து வந்திருக்கோம், எல்லாம் குறையணும். குறைஞ்சாதானே வாழ்க்கை. எவ்வளோ வெயிட் இருக்குன்னா அவ்வளோ பாவங்களை நம்ம சுமந்துருக்கணும் அர்த்தம். பாவங்களை கலைந்து புண்ணியத்தை கொண்டு கவலையை நீக்க வேண்டுமென்றால் பெருமாளின் அனுகிரகம். சில இடத்துல போட்டிருப்பாங்க, இளஞ்சி முருகன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முருகனுடைய சன்னிதியில் வரதராஜ பெருமாள்னு போட்டிருப்பாங்க. வரம் தரும் ராஜன் அவர். அப்போது முருகனே எப்படியும் உருவெடுக்கிறார்னு எடுத்துக்கோம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விரும்பிய நல்ல பலன்களை ஒருங்கே கொண்டு வந்து காட்டுகிறார்னு அர்த்தம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு லாபமும் நல்ல வளர்ச்சியும் மேன்மேலும் முயற்சியினால் வரக்கூடிய நிலைகளும் முருகனின் அருளால் கிடைக்க இருப்பதனால எதையும் விட்டுடாமல் கவனத்தோடு இருங்க, நல்லது நடக்கும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, எந்த காரியம் செஞ்சாலும் முயற்சி வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாரத்தில் உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துல சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அங்கிட்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அவர் உங்கள் ராசியின் தொழில் லாபம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்பார். அப்போ முயற்சியில் 2வது என்னது? லாபம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. கஷ்டங்கள் விலகும். அந்த கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கக்கூடிய திரைகள் நகர்ந்துன்னா வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அப்படி படிஞ்சிருக்கும், ஒரு நிமிஷம் அப்படி தட்டினீங்கன்னா எல்லாம் போயிடும், சிலந்து நகர்ந்து விடும். அங்கே உங்களுக்கு எல்லாம் கிளியர். ஒரு தீபம் இருட்டறையில் போனோடனே தீபம் ஒளிச்சில் அந்த இருட்டு போயிடுது, ஒளி வந்துடுது. அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கக்கூடியதாக உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலே செவ்வாய் உட்கார்ந்துக்கிறார். இப்போ இந்த வாரம் பிடிச்சிக்கு வர தெய்வம் நமக்கு செவ்வாய் ஆகிடுறார், அங்காரகன். இந்த அங்காரகனுக்கு முக்கியத்துவம் வாங்கியது முருகன். முருகனை வழிபடுறது இந்த வாரத்தில் முக்கியம். வேல்மாறல், ஸ்கந்தகஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் வாரம் முழுக்க கேட்டே ஆகணும். ஏன்? இந்த ஆடி மாதத்தில் அன்னை மாரியம்மனுக்கு திருவிழா நடக்கும். மாரியம்மனின் மடியிலே எப்போதும் கொஞ்சம் குழாவி கொண்டு கூடியவர் இந்த குழந்தை பெருமான். இவரை பிடிச்சிக்கிட்டா மற்ற எல்லாம் வந்துடும். குழந்தையை பார்க்க பெருமாள் வருவா, அப்போ பெருமாட்டியும் வருவா, எல்லாரும் வந்துடுவாங்க, அப்போ எல்லாம் கிடச்சிடும். சஷ்டி 4ஆம் தேதி சஷ்டி வருது. முருகனை மனமுருக வேண்டுங்கள். மயில் விருத்தம் பாட அப்படியே அருணகிரிநாதன் மயில் விருத்தத்தில் மயில் ஆட அதை பார்த்து பார்வதி முருகனை விட முருகன் உடனே மயில் ஏறி வருகிறான்னு வரும் இல்லையா? அப்படி அனைத்து விதமான விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எண்ணம் போல வாழ்வை ஏற்படுத்துவதற்கு ஸ்கந்தனின் பாடல்களை பாடி மனம் உருக வேண்டிக் கொண்டால் வெற்றி உண்டு. 6ஆம் தேதி அந்த ஸ்கந்தனுக்கான கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம் என்கிற விரதம் அன்னைக்கு அஷ்டமி தேதியும் இருக்கும். இதெல்லாமே கடன்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். எவ்வளோ தூரம் நம்ம வாங்கி வச்ச கடனை திருப்பி கொடுக்கறதுன்னு எண்ணம் வந்தாலே நமக்கு லாபம். முதல்ல அதெல்லாம் சிக்கல் தீர்த்து விட்டு முயற்சி தான், முயற்சி பண்ணணும். முதல்ல முயற்சியே பண்ணாது ஏதோ வானத்துலேயும் குச்சோம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணி 100 ரூபாயான்னு எடுத்து கடன் அடைக்கன்னு வைக்க சக்ஸஸ் உண்டு. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை வழிபடுவதனால
மனதில் இருந்த கவலைகள் பாரங்கள் குறையும். தடைகள், திருமண தடை, வேலைக்கு தடை, படிப்பில் தடை, முன்னேற்றத்தில் தடை, எல்லா தடைகளும் உடையும். அதனால் இந்த ஆடிக்கிருத்தியை அப்படி கையோட கிராப் பண்ணிக்கணும். முருகனின் மாமா அப்படிங்கிற இந்த பெருமாளுக்கு யோகினி ஏகாதசி விரதம் என்று விரதம் இருப்பது 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப உப்பு போடாமல் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். அப்படி இருந்து உப்புலி அப்பனா அவர் மனதில் வைத்துக்கொண்டு உப்பில்லாத அப்பனான இந்த பெருமாளை வணங்குவதனாலே நமக்கு நன்மைகள் உண்டு. அப்போ உங்களுக்கு கஷ்டங்களும் பாவங்களும் விலகுவதற்கு அருமருந்து இந்த வாரம். அதை அழகாக கேல்குலேட் பண்ணிக்கணும். இது அழகாக பிடிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜில் கவலை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாழ்வாங்கு வாழ்தல், எண்ணம் போல் வாழ்தல், பிடித்த வாழ்க்கை, இது எல்லாமே இந்த வாரத்தில் வரப்பிரசாதமாக விரதங்களின் மூலமாக உங்களுக்கு காத்திருக்கு. இதை அழகாக பயன்படுத்தி மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் நல்லவைகளும் பெற இறைவனை வேண்டிக் கொண்டு, வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரைக்கும் வராரு சந்திர பகவான் இந்த வாரம். 7ஆம் இடம் பண்ணால் 8ஆம் இடம் உங்களுக்கு தெரியும் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்ன்றது. செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் பார்க்கலாம் அந்த உத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வரும்போது. ஆனாலும் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லா யோசித்து நிதானித்து எல்லாம் பண்ணிங்கன்னா லாபத்தை அள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றிக்கான இடம். 8ஆம் இடம்ங்கிறது நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்க வைப்பது. 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தந்தை வழி சொத்துக்கள். 10ஆம் இடம்ங்கிறது தொழிலிலே முன்னேற்றம், கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இடங்களிலே சந்திரனின் பயணம் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி சந்தோஷத்தையும் விவேகமான செயல்பாட்டையும் இந்த வாரம் உங்களுக்கு தர இருக்கிறது இந்த வாரத்தோட செட்டு. அதுலேயும் தொழில் அப்படிங்கிற 10ஆவது இடத்துல பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், பண விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த பணம் பயம் ரெண்டுத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த வாரம் இதுக்கான பரிகாரம் கரெக்டாக இருக்குது. எப்படின்னா, 4ஆம் தேதி சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இருக்கிறதும், அன்றைய நாளில் சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வருதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு கடன் அடைக்கணும் சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கடன் அடைங்க, கடன் தீர்ந்து விடும். முருகனை வேண்டி காலையிலேயே உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கடியிலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசை உருக்கி கந்தனை பாடி கந்தனை விரதம் இருக்க இந்த 6வது திதியான சஷ்டியின் மூலியமாக ரிண ரோக சத்துருக்கள் விலகுவார்கள். அப்போ வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். 1000 நாமாவளி கொண்ட அந்த தாமரை பூவை போடுவாங்க நமக்கு சுவாமிமலையில் முருகனுக்கு அன்னைக்கு. அப்படி ஜெகஜோதி அவரை பார்த்து உம்மால் எல்லாம் முடியும்னு அவரை நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் உண்டு. ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாரு. 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதே மாதிரி தான் முருகனை தேனாலும் பாலாலும் பன்னீராலும் சந்தனத்தாலும் விபூதியாலும் இளநீராலும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட, முருகனை குழந்தையாகவே வச்சுக்கோங்க, குழந்தை தெய்வம்னே வச்சு அவரை வழிபட, குழந்தை எப்படி உங்கள்கிட்ட அன்போடு வந்து பாசத்தோடு இருந்து அனைத்தையும் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. குழந்தை வந்தாலே அவன் அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுவா கூடவே. அப்போ எல்லோரும் வருவதற்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இவனை சீராட்டி பாராட்டுவதே வேலைன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் வேலனை கொண்டாடுவதே உமது வேலைன்னு எடுத்துக்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பிடிக்க முடியாத சக்திகள் கிடைச்சிடும். விவேகமான செயலை தான் அதை பண்ணுங்க.
9ஆம் தேதி மாமனை போல ஒரு மாதுரன் கூடிய இந்த முருகப்பெருமானின் மாமனையே நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது, பெருமாளை வழிபடுதல். அப்போ பெருமாள் வழிபடணும்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு இருக்குது. ஏகாதசி விரதம், துவாதசி பாராயணை எப்படின்னு சொல்கிறதுல ஏகாதசி விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து சாயங்கால வேளையில் பெருமாளை பார்ப்பதனாலே வெற்றி நிச்சயம் உண்டு. அப்போ நிறைய வரவுகளையும் நன்மைகளையும் நீங்கள் எண்ணம் போல வாழ்வு, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களையும் இந்த வாரம் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த விரதங்களும் வழிவகுக்கின்றன. இந்த வாரம் முழுக்குமே கந்தகுரு, ஸ்கந்தகஷ்டி, வேல்மாறல், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க. அமைதியும் நன்மையும் உங்களிடம் ஒருங்கே அமைந்திருக்க இனிதாக இருக்கட்டும்.